குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். வயிறுல வீக்கம்ன்றது வந்து ஜென்ரலா வந்து இவருக்கு நடந்திருக்கிறது ஒரு ரேர் காஸ். காமன் மேனுக்கு அந்த அளவுக்கு ஈஸியா வந்து யோசிக்க மாட்டாங்க. அதர் தேன் திஸ் பிளட் பிரஷர், ஸ்மோக்கிங், ஏஜிங்கை தாண்டி இந்த ஃபேக்டர்ஸும் இதை ப்ரமோட் பண்ணும். ஸோ நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல்ன்றது அது நேஷனல் லெவலில் ஃபேமஸான ஒரு ஐகான். இப்படி தூக்கி போடுவார், இப்படி பிச்சு பண்ணுவார், அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஸ்மோக்கிங்கோட ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேஸை இம்பேக்ட். ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி வேற நம்மளுக்கு இருக்கு பெரிய சவால். இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்கிறதுனால அடுத்தடுத்து அவருக்கு ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண சர்ஜரி இல்லை. ஒரு உறுப்பை எடுத்து இன்னொருத்தவங்களோட உறுப்பை எடுத்து வைக்கிறதுன்றது வந்து மேஜர் சர்ஜரி. அந்த சர்ஜரி அண்டர்கோ பண்ண பிறகு லைஃப் லாங் இம்யூனோ சப்ரஷன் இருக்கும். இம்யூனோ சப்ரஷன் என்னன்னா எதிர்ப்பு சக்தியை குறைப்படுத்துற மாத்திரைகளை நம்ம போடணும். அப்போ எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தாங்கன்னா ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகும். ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ரொம்ப அபாயம். இந்த காரணத்துக்காக தான் ஒரு அரசியலுக்கே வரல. அயோட்டான்றது முக்கியமான ரத்த குழாய். அது வீக்கா இருக்கு, அது வீக்கம் அடைஞ்சிருக்குன்னா எனி டைம் ரப்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ரப்சர் ஆச்சுன்னா மேசிவா ப்ளீடு வயிற்றுக்குள்ளேயே நடக்கும். அந்த வயிறு பகுதியில் நடந்து உடனே வந்து பிபி கம்மியாகி உயிர் போறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குதான். கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் மூளையில வந்து ஏதோ ஒரு சிறு கட்டி இருந்துச்சு, அந்த ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காரு அவருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியே நிறைய அதை பத்தி சொல்லல. அந்த விஷயம் வந்து மூளையில வந்ததுன்றது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணல. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சபரி லங் கேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். இங்கே நம்ம நுரையீரல் சிறப்பு மருத்துவர் சபரி அவர்கிட்ட பேசியிருக்கோம். தாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரஜினிகாந்த் 2 நாளாக டிவி ஃபுல்லாக, யூடியூப் ஃபுல்லாக, சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பேசக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அவருக்கு ஸ்டண்ட் வைக்கப்பட்டிருக்கு, அவர் வயிறு வீக்கமாக இருந்துச்சு, ஒரு வயிற்றுல கட்டி அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. அவருக்கு என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா என்னென்னா டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனை வந்து அவேர்னஸ் இப்படி இருக்கும், சிம்டம்ஸ் இப்படி இருக்கும்லாம் பேசியிருக்காங்க. நம்ம அதை பற்றி தான் விலாவரியாக பேசியிருக்கோம். அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதே மாதிரி அவருக்கு ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை நம்ம பேசிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற பிரச்சனை அப்படின்னும் போது கொஞ்சம் வயிறு செரிமானம் வந்து சரியாக ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த கீழ் நெஞ்சு மற்றும் மேல் வயிறு பகுதியில் வந்து ஒரு வலி அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆய்வுக்காக போயிருக்காங்க. இப்படின்னும் போது பல்வேறு ஆங்கிளில் டாக்டர்ஸ் யோசிப்பாங்க. சிம்பிள் அசிடிட்டியில் ஆரம்பிச்சு, அல்சரில் ஆரம்பிச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிகுறியோட தான் வரும். ஆனால் அந்த ஓல்ட் ஏஜஸில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் இதே சிம்டம்ஸோட தான் வரும். அப்படின்றதுனால கொஞ்சம் ஹார்ட் செக்கப்பும் பண்ணியிருக்காங்க. இசிஜி, எக்கோ, செக் ஆன்ஜியோ இதெல்லாம் பண்றாங்க. பண்ணும் போது என்ன தெரியுதுன்னா இருதயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய முக்கியமான ரத்த குழாயான அயோட்டா தான் அந்த ரத்த குழாயோட பேரு. முக்கியமான ரத்த குழாய், அதாவது உடம்பு ஃபுல்லா பிளட்டை கொண்டு போகுது. அந்த ரத்த குழாயில வந்து ஒரு வீக்கம், சுருக்கம் வந்து இருக்கு அப்படின்றது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை சர்ஜிக்கலா நம்ம கரெக்ட் பண்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நவீன மருத்துவத்துல வந்து சர்ஜரின்ற ஒரு ஆப்ஷனை தாண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதாவது சர்ஜரியே இல்லாம, ஸ்காரே இல்லாம நம்ம ஒரு ஊசி வையா, ஒரு கைடு வயர் வையா உள்ள போய் டைரக்டா அந்த இடத்துல போய் அந்த இடத்துல ஸ்டென்ட்டை பிளேஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி. அதுதான் இந்த அப்போலோ அறிக்கையிலையும் கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் ஃபவுண்ட் டு ஹேவ் அன் மைல்ட் இன்ஃப்ளமேஷன் இந்த அயோட்டா. அதுக்கப்புறம் டிரான்ஸ் கத்தீட்டர் மூலியமா, அந்த வயர் மூலியமா உள்ள போய் அந்த இடத்துல ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டென்ட் வைக்கிறதுனால அந்த வீக்கமா இருக்கிற அயோட்டா, சுருக்கமா இருக்கிற அந்த அயோட்டா வந்து இப்போ விரிஞ்சி ஓப்பனா இருக்கும். ஸோ தட் ரத்த குழாய் வந்து அடைப்பு ஃபியூச்சர்லையும் ஏற்படாது. கண்டினியூஸா பிளட் சப்ளை வந்து சீரா வந்து போயிட்டு இருக்கும். இதுதான் இப்ப நடந்த ஒரு பிரச்சனை. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய. எக்ஸாம்பிள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசே ஒரு பிரச்சனை. ஓகேங்களா. 2வது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீனல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அண்டர்கோ பண்ணியிருக்காரு. இது அவரே லீலா பேலஸ் ஹோட்டலில் வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு கிட்னியெல்லாம் மாற்றிருக்காங்க, இவ்வளோ பெரிய ஸ்கார் இருக்குது, நான் இவ்வளோ மாத்திரைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இது ஒரு பெரிய பிரச்சனை, சவாலாக வந்து அமையுது. இதை தாண்டி கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் இருக்கவும் வாய்ப்பு வந்து அதிகம். ஏன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் பண்ணுறதுனால இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சவால்களாக இருக்குது. முதலான இப்போ நடந்த பிரச்சனைன்றது அயோட்டாவில் இருக்கிற பிரச்சனை.
இதுதான் வந்து முதல் கட்ட பார்வையா நம்ம வைக்க விரும்புறோம். அந்த கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் மூளையில வந்து ஏதோ ஒரு சிறு கட்டி இருந்துச்சு, அந்த ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காரு அவருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா வந்து வெளியே நிறைய அதை பத்தி சொல்லல. இதை வந்து இவரே ஓப்பனா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால உறுதியா நம்ம சொல்றோம். அந்த விஷயம் வந்து மூளையில வந்ததுன்றது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணல. அதனாலதான் நம்மளும் வந்து உரித்தன்மை இல்லாம சொல்ல வேணாம் அப்படின்ட்டு தான். ஆனா ஒரு 2-3 விஷயம் வந்து நம்ம வந்து கிளாசிக்கலா இவர் கேஸ்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, யோசிக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 25 வயசு 35 வயசு 40 வயசு மாதிரி ஒரு உடம்பு கிடையாது. ஏன்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60+ இருந்தாலே பெரிய போனஸ். இப்ப அவரோட பாட்டிலே பாடியிருப்பாரு பாட்ஷா படத்துல, 8 மனுஷன் வாழ பிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அதுல அவரே சொல்லியிருப்பாரு, 8வது 8க்கு மேல நீ இருந்தினா வந்து உனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்ட்டு. 8 பாத்தீங்கன்னா 64, 64க்கு மேல போனாலே போனஸ்ன்னு தலைவரே சொன்ன வார்த்தை. ஓகேங்களா? அப்போ அவருக்கு 73 இயர்ஸ் ஆகுது அப்படின்னும் போது அவருக்கு எவ்வளவு ஹெல்த் கான்சிக்வன்சஸ் வரும். ஓகேங்களா? ஸோ 60-65+ எல்லாம் இப்போ இருந்தாலே பெரிய கிஃப்ட்டுங்க, காட்ஸ் கிஃப்ட். ஸோ 73 இயர்ஸ்ல அவர் இருக்காருன்னும் போது கண்டிப்பாகவே ஏஜ்ன்றது ஒரு பெரிய ஃபேக்டராக வந்து அமையுது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண சர்ஜரி இல்லை. ஒரு உறுப்பை எடுத்து இன்னொருத்தவங்களோட உறுப்பை எடுத்து வைக்கிறதுன்றது வந்து மேஜர் சர்ஜரி. அந்த சர்ஜரி அண்டர்கோ பண்ண பிறகு லைஃப் லாங் இம்யூனோ சப்ரஷன்ல இருக்கணும். இம்யூனோ சப்ரஷன் என்னன்னா, எதிர்ப்பு சக்தியை குறைப்படுத்துகிற மாத்திரைகளை நம்ம போடணும். ஏன்னா நம்ம எதிர்ப்பு சக்தி நல்லா ஆயிடுச்சு, நம்ம நல்லா இருந்ததுன்னா உடனே நம்ம எதிர்ப்பு சக்தி இந்த கிட்னி நம்மளுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த கிட்னி மேல அட்டாக் ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம எதிர்ப்பு சக்தியை ஏமாத்தணும். டே கம்மியாவே உள்ள இருக்கிறவங்க யாருன்னு உனக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தாங்கன்னா ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகும். ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ரொம்ப அபாயம். இந்த காரணத்துக்காக தான் ஒரு அரசியலுக்கே வரல. அவர் சொன்னார், இப்போ கொரோனா டைமு, இப்போ நான் வெளியே வந்தேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, டாக்டருங்களாம் வேற பயமுத்துறாங்க, நான் வந்து எல்லாம் இரும்புறாங்க தும்புறாங்க, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறேன்னா எனக்கு கொரோனா தொற்று வந்ததுன்னா அது வந்து உயிருக்கே ஆபத்தான நிலைமையில வந்து போய் முடியும், உங்களுக்கும் ஆபத்துன்னு சொல்லி தான் ஒரு அரசியலுக்கே கூட வரல. ஸோ இந்த இம்யூனோ சப்ரேஷன்ன்றது வந்து 2வது பெரிய சவாலாக பார்க்குறேன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அயோட்டாவில் வந்து ஏற்பட்ட இந்த வீக்கம், இதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான காரணம், ஏஜிங்கை தாண்டி இதை தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, ரஜினி சார்னா உங்களுக்கு என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது எது நினைப்பீங்க? ஃபாஸ்டா இருப்பாரு. அவரோட ஸ்டைல் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்டிவ் பர்சன்ல கரெக்டா எல்லாருக்குமே வந்து அந்த அப்படின்றது இப்படின்றது எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும். அதை தாண்டி ஒரு ஃபேமஸான இன்னொரு ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட். அவர் வந்து அவரோட அந்த சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல்ன்றது அது நேஷனல் லெவல்ல ஃபேமஸான ஒரு ஐகான். இப்படி தூக்கி போடுவாரு, இப்படி பிச்சு பண்ணுவார், அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஸ்மோக்கிங்கோட ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேஸை இம்பேக்ட் பண்ணும். சின்ன வயசுல நம்ம எவ்வளவு பிடிச்சிருக்கோமோ அதோட விளைவுகள் எல்லாமே அப்புறம் தான் தெரியும். நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்ம விதைக்கிறது தான் விளையும்ன்ற மாதிரி சின்ன வயசுல நம்ம எவ்வளவு ஆக்டிவா ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி இருக்கோ ப்ளோஸ்ட் இந்த 50-60ஸ்ல தான் அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் தெரியும். இப்ப இந்த ரத்த குழாயில ஏற்படுற அடைப்பு, வீக்கம் எல்லாமே வந்து ஸ்மோக்கிங்க்கு டைரக்டா ரிலேட்டடாகவும் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி கிட்னிஸ் போகிற ஃபெயிலியராக இருக்கட்டும், எல்லா புக்கையும் எடுத்து பாருங்கள், ஸ்மோக்கிங் ரிஸ்க் ஃபேக்டரில் போட்டிருப்பான். ஸோ ஸ்மோக்கிங் வந்து ப்ரமோட்ஸ் அத்தெரோஸ்க்ளரோசிஸ், அதாவது ஸ்மோக்கிங்னால ரத்த குழாயில் அடைப்பு வரும், ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட். ஸ்மோக்கிங் இன்க்ரீசஸ் பிளட் ப்ரெஷர், ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட். ஸ்மோக்கிங்னால வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், ரத்த குழாய் சுருங்கும், ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட். ஸ்மோக்கிங் காசஸ் ஹார்ட் அட்டாக், ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதெல்லாமே ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால இதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அமையுது. அப்போ இவருக்கு எவ்வளவு சவால்கள் இருக்குன்னு பாருங்க. ஏஜே ஒரு சவால், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஒரு பெரிய சவால், ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி வேற நம்மளுக்கு இருக்கு பெரிய சவால். இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்கிறதுனால அடுத்தடுத்து அவருக்கு ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்ம சொல்ல விரும்புறோம். ரெகுலரா அவர் கூட இருந்தவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ரெஸ்டே இல்லாம ஓடிட்டு இருக்காரு. முதல்ல வேட்டையன் ஷூட்டிங் இப்பதான் முடிஞ்சிச்சு, அடுத்து கூலி ஷூட்டிங்ல இருந்தாரு. அந்த கூலிங் ஷூட்டிங்லயும் வந்து மலையில எல்லாம் நனையிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அது போக ஊரு வேற மாத்திட்டு நிறைய டிராவலிங்கும் இருந்துச்சு. இன்னொன்னு விசாகப்பட்டினம் ஒரு கூலி ஷூட்டிங்ல இருக்கும்போது அந்த தண்ணி அவர் எடுத்துக்கிட்ட தண்ணி வந்து சுத்தமா செட் ஆகல அப்படின்னு சொல்லி அங்கேயே கொஞ்சம் இஷ்யூஸ் வந்துச்சு. சென்னையில இருந்து தண்ணி அவருக்காக கொண்டு போய் தான் விசாகப்பட்டினத்துல தான் அவருக்கு கொடுத்தாங்க அந்த ஷூட்டிங் டைம்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த தண்ணி ஏதாவது இவ்வளோ விஷயத்தை அந்த திடீர் வீக்கம் அதுக்கெல்லாம் இல்லை. இப்போ இது வந்து அயோட்டால ஏற்பட்ட வீக்கம், அயோட்டாக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா தண்ணின்றது இப்போ இது எக்ஸாம்பிள் உணவு குழாயில வீக்கம், இல்லைன்னா குடல்ல வீக்கம், இல்லை குடல்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னா கண்டிப்பா தண்ணிக்கு சம்மந்தம் இருக்கு. ஏன்னா தண்ணின்றது நம்ம குடிச்சு நம்மளுக்கு வந்து வயிற்று வழியா போய் இப்படிதான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ட், இப்போ தண்ணினால பிரச்சனை இன்ஃபெக்ஷன் தான் ஆகணும். அப்படி இன்ஃபெக்ஷன் ஆகணும்னா நம்ம உணவு குழாயிலையோ வயிறுலையோ குடல்லையோ தான் அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கும். அதுக்கான பாசிபிலிட்டி ஹையாவே கூட இருக்கு. ஏன்னா இவர் ஆல்ரெடி இம்யூனோ சப்ரஷன்ல இருக்காரு.
இருக்காரு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட், எதிர்ப்பு சக்தி குறைவான ஒரு ஆள், வயசானவர்ன்றதுனால ஈஸியாக தொற்று நோய் வந்துடும். ஓகேங்களா, நம்மள மாதிரி கிடையாது. நம்ம நார்மலாக உட்காந்து நம்ம ரொம்ப நேரம் எங்கேயாவது வெளியே ஹாஸ்பிட்டலே போனாலும் வராது. ஆனால் இவர் 2 நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாருன்னா வேற ஒரு பேஷண்ட் இருமுறாங்கன்னா உடனே இவருக்கு வந்து தொத்திக்கும். அப்படின்றதுனால ஹி ஷுட் பி வெரி கேர்ஃபுல்ன்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த தண்ணியில ப்ராப்பரா கேர்ஃபுல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அவர் குடிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அந்த கேஸுக்கும் இப்ப இந்த அயோட்டால நடந்த வீக்கத்துக்கும் லிங்க் இல்ல அப்படின்றது மட்டும் தான் நான் சொல்ல வரேன். இந்த வயிற்றுல வீக்கம் அப்படின்லாம் சொல்றாங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து எந்த சிம்டம்ஸுமே காட்டாது. ஆனா இவருக்கு வந்து வயிறு வலி வந்திருக்கு, வீக்கம் வந்திருக்கு, அங்கிருந்தே போன்ல கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் அவர் டாக்டர்கிட்டயும் வந்திருக்காரு. டாக்டர்ஸ் 2-3 நாளா நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்றது என்னன்னா, இது ரொம்ப ஆபத்தான விஷயம், ரொம்ப கேஷுவலா கடந்து போயிடக்கூடாது, சிம்டம்ஸே இல்லாம அது வயிற்றுக்குள்ளேயே வெடிக்க கூட செய்யும் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா வந்து ஏன்னா இப்போ சீனியர் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் சொக்கலிங்க சார் கூட பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வியூலாம் பயங்கரமா கொடுத்துருந்தாரு, சொல்லியிருந்தாரு. அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஓகேங்களா, ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து எவ்வளோ பேர் நியூஸ் பார்க்குறீங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, நடிகர் விவேக் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு, நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாரிமுத்து சார் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது, உயிரே போயிடுது அப்படின்னு. அதுதான் வந்து இதெல்லாம் எனி டைம் இப்படி ஆகலாம் அப்படின்றது தான் வந்துட்டு அப்படின்னும் போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நவீன மெடிசன்ல நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சு அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா சூப்பர் ஸ்டார் இன்னொரு 10 வருஷம் நம்ம கூட இருந்தால் நம்மளுக்குலாம் ரொம்ப நல்லது, இன்னும் 20 வருஷம் நம்ம கூட இருந்தால் நல்லது, அவர் இறக்காமே நம்ம கூட இருந்தாலே ரொம்ப நல்லது, நம்ம கூட போயிடும் அவர் இருக்கட்டும்ன்ற நினைக்கிற நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இது அவர் சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அந்த அயோட்டான்றது முக்கியமான ரத்த குழாய், அது வீக்கா இருக்கு, அது வீக்கம் அடைஞ்சிருக்குன்னா எனி டைம் ரப்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ரப்சர் ஆச்சுன்னா மேசிவா வயிற்றுக்குள்ளேயே நடக்கும், அந்த வயிறு பகுதியில நடந்து உடனே வந்து பிபி கம்மியாகி உயிர் போறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குதான். ஓகேங்களா, அதனால ப்ரிவென்ஷனுக்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆங்கிள் தான் அவர் வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் நம்மளுக்கு சிம்டமே இருக்காது. ஓகேங்களா, இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ் கூட எடுத்துக்கோங்களேன், அட்டாக்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி பெரிய சிம்டம் இருக்காது. ஓகேங்களா, மைல்டு அட்டாக்னா அவன் உயிர் தப்பிச்சுப்பான், ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே மேசிவ் அட்டாக்கா இருந்தா இறந்துடுறான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் ஹிடனா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து அதனால தான் இந்த 40+க்கு நீங்க இந்த மாஸ்டர் செக்அப் பண்ணி பாத்துருங்க, உங்க பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இருக்கு, உங்க பிபிஸ்லாம் எப்படி இருக்கு, உங்களோட இசிஜி எக்கோ எப்படி இருக்கு, த்ரெட்மில் டெஸ்ட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றீங்களான்ட்டு அந்த மாஸ்டர் செக்அப் நம்ம பண்ணி பார்க்கறதுக்கு ரீசனே இந்த மாதிரி ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் டெத், சடன் டெத்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏர்லியா அப்படின்றது தான். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா உடனே அதுக்கான இன்டர்வென்ஷன் பண்ணலாம். இப்போ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அறிகுறி நம்மளுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, அவர் வந்து சும்மா ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ண போறாரா, இப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னு தெரியலப்பா, கீழே டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, வயிறு மேல டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, கொஞ்சம் வீக்கா இருக்கு, என்னன்னு தெரியல டாக்டர் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டைல்ல அவர் பேசியிருப்பாரு. அப்படின்னும் போது டாக்டர் வந்து சார் கொஞ்சம் டவுட்டா இருக்கு நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மைல்டு சிம்டம்ஸ் இருக்கிறதே லக்குன்ற நான் புரியுதா நான் சொல்றது. நிறைய பேஷண்ட் வந்து டைரக்டா பேஷண்ட் வந்து திடீர்னு வலிக்குதுன்னு வாங்க, ஒரு நிமிஷத்துல மயங்கி விழுந்துருவாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது பாத்தீங்கன்னா பல்ஸ் இல்ல, பிபி இல்ல, வயிறு இறந்துட்டாருன்னு முடிச்சிருவாங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அப்படின்னு இருக்கும் போது இந்த ஆங்கிள் வந்து பிரிவென்டிவ், இப்ப ஒரு போராடும் போது அவர் வெறும் அது மட்டும் தான் செக்அப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நெஃப்ராலஜிஸ்ட்ல வந்து கிட்னிலாம் நார்மலா ஒரு செக்அப் பண்ணிப்பாரு, நியூராலஜிஸ்ட் உள்ள வந்து நரம்பியெல்லாம் நார்மலாக செக் பண்ணிப்பாரு, நுரையீரல் டாக்டர் அவர் சைட்ல இருந்து ஒரு செக்அப், எல்லாமே ஒரு செக்அப் வந்து திருப்பி ஹோல் பாடி கிளாரிட்டியை வந்து கிளியர் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கார் சின்னதா அடிபட்டு ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் போனோம்னா எல்லாமே வந்து பெயிண்டிங்ல இருந்து பிரேக்ல இருந்து ஆயில்ல இருந்து எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு மனுஷனோட பாடியோ வந்து டாக்டர்ஸ் வந்து எல்லா ஆங்கிளையும் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிவென்டிவ் பண்ணிப்போம். ஸோ நம்மளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்டம்ஸ் வெளியே தெரியாது, இந்த மாதிரி கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் எல்லாம் தெரியாது, வரும்போது ரொம்ப ஆபத்தா வரும், வரும்போது வந்து ரொம்ப டேஞ்சரா வரும். மைல்டா வந்ததுன்னா நீங்க ஆஞ்சியோபிளாஸ்டியோட தப்பிச்சுப்பீங்க. சிவியரா வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி, இப்போ எக்ஸாம்பிள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்க்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அந்த லெவல் கூட போகும், ரொம்ப சிவியரா வந்து உயிரே போயிடும். அதனால நீங்க சிம்டம்ஸ் எதிர்பார்க்கவே முடியாது, திடீர்னு வரும் அப்படின்ற. அப்படி வர சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நெஞ்சு வலிக்கலாம், நெஞ்சு வலி வல்ல பரவற மாதிரி இருக்கலாம், நெஞ்சு வலிக்கு பின்னாடியும் இந்த வலிக்கலாம், ஸோ ஜாட்டில் அம்பிளிகஸ் எங்க வேணாலும் வலி வரலாம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மூச்சு கொஞ்சம் லைட்டா வாங்குற மாதிரி, மயக்கம் வர மாதிரி, சின்கோப், இதெல்லாம் தான் மெயின் அறிகுறிகள். அதுல மெயினா நெஞ்சு வலி தான் மெயின் அறிகுறி. ஸோ இது எல்லாமே வந்து வரலாம், ஆனா வரும்போது சீரியஸ் அறிகுறியா இருக்கு. அதனாலதான் இந்த ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்ற ஆங்கிள் நான் அதை சொல்றேன். ஓகே, இப்போ அவருக்கு அந்த வயிற்றுல வந்து ஒரு பகுதியில வீக்கம் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது. எதனால முதல்ல இவருக்கு வந்து நிறைய கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிருக்கு, எல்லாமே இருக்கு,
வயசு அதிகம் எல்லாமே இருக்கு. பட் ஜென்ரலா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எதனால வருது? வயிறுல வீக்கம் அப்படிங்கிறது. வயிறுல வீக்கம்ன்றது வந்து ஜென்ரலா வந்து இவருக்கு நடந்திருக்கிறது ஒரு ரேர் காஸ். காமன் மேனுக்கு அந்த அளவுக்கு ஈஸியா வந்து இவ்வளவு யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப காமனா வயிறுல வீக்கம் வருது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம யூரின் வந்து நிறைய பேர் பப்ளிக் டாய்லெட்ல போவாங்க, வெளியே போய் போவாங்க. அங்க இருக்கிற கிருமிகள் வந்து தாக்கும் போது வந்து இந்த பிளாடர் மற்றும் யூரின் பகுதிகளை இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அடிவயிறு வீக்கம் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த லேடிஸ்க்கு இந்த வெள்ளப்படுற பிரச்சனை லியூகோரியான்னு சொல்லுவாங்க, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் லைக் சிஃபிலிஸ், கொனோரியா, இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு வீக்கம் வலின்றது வந்து ஒரு சகஜமான ஒரு சிம்டமா இருக்கும். அப்புறம் ரொம்ப இந்த இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன்ஸ், வயிற்றுல பூச்சி இருக்கு, புழு இருக்கு, இதுலயும் உங்களுக்கு வயிறு வீக்கம்ன்றது வந்து ரொம்ப காமனா வரும். இதை தாண்டி வந்து ஃபெயிலியர்ஸ், அதாவது கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இதெல்லாம் இழக்கலன்னா எல்லா இடத்துல நீர் சேர ஆரம்பிக்கும். அப்போ வயிற்றுலையும் சேரும், கால்லையும் சேரும், ஓகேங்களா, நம்மளோட விரைகளையும் சேரும். அப்படின்னும் போது அப்பயும் வந்து வயிறு வீக்கம்ன்றது இதெல்லாம் தான் காமனா வர்றது காரணங்கள். இப்போ இவருக்கு நடந்திருக்கிறது இந்த அயோட்டான்ற வெசல்ல வர வீக்கத்தினால வரக்கூடிய வயிறு வீக்கம்ன்றது ரொம்ப ரேர் காஸ். புரியுதா நான் சொல்றது? காமனா நம்ம வந்து எடுத்தோன்னே வயிறு வீக்கணும்னு ஐயோ எனக்கு அயோட்டால ப்ராப்ளம்ன்ட்டு மக்கள் பயப்பட வேண்டாம். புரியுதா நான் சொல்றது? ஏன்னா சிம்பிள் இன்ஃபெக்ஷன்லயே அந்த வீக்கம் வந்து வரும். இது வந்து ஒரு ரேர் காஸ். இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா டாக்டர் மட்டும் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதுவும் வந்து பேசிக்கெல்லாம் செக் பண்ணி முடிச்சு இதை பண்ணாததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். டைரக்டா உனக்கு வயிறு வீக்கமா, உனக்கு அயோட்டால ப்ராப்ளம்டா அப்படின்ற மாதிரி இல்ல. அந்த அயோட்டால வீக்கம் அப்படிங்கறதே அது ஏன் வருது அப்படிங்கிற கண்டிப்பா அயோட்டால வீக்கம் ஏன் வருதுன்னு தான் நான் 3 ரீசன் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவரோட ஏஜ்னாலேயே நம்மளோட ரத்த குழாய்கள்லாம் வயசாகிறதுன்றது ஒண்ணு. அந்த வயசாகிற ரத்த குழாய்களை இன்னும் ஈஸியா வயசாக்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு சேர வச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து ஸ்மோக்கிங். அப்படி ஸ்மோக்கிங் இன்னும் அதிகப்படுத்தும். மூணாவது இந்த பிபி, ஹை பிபி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த ரத்த குழாய்கள் இன்னும் ஸ்பீடா டேமேஜ் ஆகும். அப்படின்னும் போது இந்த 3 விதமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஹை பிபி, ஸ்மோக்கிங், ஏஜிங், இது 3மே முக்கியமான காரணங்களா வந்து அமையுது இவர் கேஸ்ல. இதை தாண்டி வேற எதுவும் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரீசன்ன்றது அந்த கேஸ்ல இவர் கேஸ்ல கிடையாது. மற்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸஸா வேற என்ன எக்ஸ்ட்ரான்னு பாத்தீங்கன்னா வேற என்னென்னலாம் அதை ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ்ன்றது உங்களோட பிபியை இன்டைரக்டாக அதிகப்படுத்தும், சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தும். நம்ம கரெக்டான டைமில் தூங்குறது இல்லை, கரெக்டான டைமில் வந்து சாப்பிட்றது இல்லைன்னும் போது, ப்ளஸ் ஓவர் மென்டல் ப்ரெஷர், ஓவர் ஒர்க் ப்ரெஷர்னும் போது உங்கள் ஹார்ட் எப்பவுமே ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்லேயே துடிச்சிக்கிட்டு இருக்குன்னும் போது இந்த இதெல்லாம் அதிகமாகலாம். ஒன்று. ரெண்டாவது நம்மளோட ஃபுட் பழக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸை இன்டைரக்டாக ஏற்றும். ஸோ வந்து நம்ம அன்டைமில் சாப்பிட்றது, அன்டைமில் தூங்குறது அப்படின்னும் போது உங்கள் பயாலஜிக்கல் கிளாக் ஆல்டர் ஆகும். அப்போலேயும் உங்களோட பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் சேரும் போதும் இந்த மாதிரி அயோட்டால ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ கரெக்டான சாப்பாடு இல்லை, கரெக்டான தூக்கம்ன்றது கரெக்ட் டைமிங் இல்லை, மென்டல் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெயிட் ரொம்ப போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த 4 ஃபேக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெஷர்ஸ் அதிகப்படுத்தும். அதர் தேன் திஸ் பிளட் ப்ரெஷர், ஸ்மோக்கிங், ஏஜிங்கை தாண்டி இந்த ஃபேக்டர்ஸும் இதை ப்ரமோட் பண்ணும். ஸோ நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம், கண்டிப்பா இருந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் படம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, படுத்து வேட்டையன் வந்து முடிஞ்சிருச்சு, படுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூலிக்கு கூட லோகேஷ் சார் கூட ஒரு டான்ஸ் கூட வந்து ஓணம் கூட ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சோ அப்படின்னும் போது சார் இந்த ஸ்டெப் சரியில்லை, இன்னொரு வாட்டி பண்ணுங்க, இந்த வாக் பத்தல, இன்னொரு வாட்டி பண்ணுங்க. இல்ல, அது ரிலீஸ் ஆனதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். படத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு போகுது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டர் தானே. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்தும். இந்த ஏஜுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்து தேவையா அப்படின்றது தான் வந்து as a fad வந்துட்டு எல்லாரும் வந்து நம்மளோட நல விரும்பி அப்படின்னு சொல்லி நீங்களே பெரிய ஃபேன் ஃபாலோவரா இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தேவையில்லை. ஆமா கண்டிப்பா எல்லா படமும் வந்து ஆக்சுவலா நான் வந்து ஒரு ரொம்ப வெறித்தனமான தளபதி ஃபேனு. ஓகேங்களா? ஆனா எல்லாருமே தலைவர் ஃபேனா இல்லாம இருக்கவே முடியாது. தோ வி ஆர் எனிபடி என்ன ஃபேனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து தலைவர் படம் போது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாருமே பாக்குறது தான். ஸோ அதே மாதிரி இவர் படமும் நம்ம பார்க்காத படம் கிடையாது. தர்பார்லாம் நம்ம வெற்றி தியேட்டர்ல 4 மணிக்கு போய் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இவர் பெரிய ஃபேன். ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, சார் நீங்க வந்து எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காத நாள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு யூ ஹேவ் டன் a lot for us. நீங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க சார் போதும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக்டரா நம்மளோட அட்வைஸ் இருக்கு. ஏன்னா நம்ம மக்களை கேட்டீங்கன்னா இன்னொரு 20 வருஷம் நடிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? ஆனா ஒரு டாக்டர் ஆங்கிள் இருந்து நம்ம பேசும்போது வந்துட்டு நிறைய நடிச்சிட்டீங்க சார், எங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டீங்க, இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ரெஸ்ட். ஸோ 70 இயர்ஸ் பிளஸ்ன்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உள்ள வரும். இப்போ அயோட்டால ப்ராப்ளம், அடுத்து பார்த்தீங்கன்னா லிவரில் ஏதாவது வீக் பண்ணுவாங்க, இதில் வீக் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது நம்மளை எந்த அளவுக்கு தற்காத்து வச்சுக்கணும் அப்படின்றது. கடைசியா இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. நீங்க சொன்னீங்க அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்றதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க.
அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதே வந்து இந்த அயோட்டால ப்ராப்ளம் வர்றதுக்கு ஏதாவது காரணமா? கண்டிப்பா அதோட ஆயுட்காலம் எவ்வளவு? பிளஸ் இப்போ வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க நாளைக்கு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போகலாம் அப்படின்னு, கொஞ்ச நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அவர் ஒர்க்கை பார்க்கலாம், இனி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு. கண்டிப்பா அந்த கிட்னி ப்ராப்ளம்க்கும் இதுக்கும் லிங்க் வந்து இல்ல அப்படின்றது தான் ஆன்சர். ஏன்னா இது டோட்டலா வேற, அது டோட்டலா வந்து வேற ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரியா பண்ணதுனால கண்டிப்பா ஒரு ரொம்ப நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஆனா இந்த 2 days 3 days கண்டிப்பா அவர் இருந்தாகணும். ஏன்னா பண்ண சர்ஜரி எப்படி எந்த அளவுக்கு இருக்கு, அவருக்கு வலி எல்லாம் குறைஞ்சிருச்சா, ஹார்ட் ஃபங்க்ஷனிங்லாம் நல்லா இருக்கா, எல்லாம் செக் பண்ணி அவர் அனுப்ப முடியும். ஸோ 2 daysன்றது 3 days கூட ஆகலாம், 4 days கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன விவிஐபி பர்சன், ஒரு நேஷனல் ஐகான் போது அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அவர் நடிக்கலாமானா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம்னால நடிக்க கூடாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சிருச்சு நான் சொல்றது? இந்த அயோட்டா ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால இனி நீங்க நடிக்க கூடாது அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்க நடிக்கலாம், வாக்கிங் போகலாம், இயல்பு வாழ்க்கையில் இருக்கலாம், எவ்ரிதிங் இஸ் கோனா பி நார்மல். ஆனா நான் சொல்ற ஃபேக்டர் என்னன்னா ஏஜே ஒரு ஃபேக்டரா இருக்கு, பிளஸ் நிறைய உடல் உபாதைகள் இருக்குன்றதுனால ஜென்ரலா ஃபார் அ குட் பீயிங், ஏன்னா படம் ரிலீஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் தானே மேடம், அந்த ஆங்கிள் இருந்தா நம்ம ரெஸ்ட்ன்ற ஆங்கிளுக்கு சொல்றமே தவிர மற்றபடி இந்த அயோட்டா ப்ராப்ளம்னால நடிக்க கூடாதுன்னா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, தாராளமா நடிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு. இப்போ லைக் ஆன்ஜியோனா அதுக்கு எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆன்ஜியோ பண்ணும்போது மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம் அந்த ஏஜ் பார்ப்பாங்க. இவருக்கு அந்த 70+ போது ஆன்ஜியோ பண்ணி அந்த சர்ஜரின்னு பண்ணாமல் வேற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாராலையுமே பண்ண முடியுமா? அந்த ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து சமூக அக்கறையோட நம்ம பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்போ விஐபி விவிஐபின்றதுனால வந்து நம்ம இதெல்லாம் பண்ண முடியுது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம், நேஷனல் லெவலில் எடுத்துக்கிட்டோம், இப்போ நம்ம இந்த தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி எக்ஸலன்ஸ் சென்டர்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இப்போ ஒரு சாமானிய மக்கள் பண்ணணும், ஒரு ஏழை எளிய மக்கள் பண்ணணும், ஒரு நடுத்தர மக்கள் கிளாஸ் பண்ணணும் அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ தனியாரில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3 lakhs 4 lakhs 5 lakhsன்றது ஒரு மினிமம் அமௌண்ட்டாக அந்த சர்ஜரிக்கே ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் செலவு, டிஸ்சார்ஜ் செலவு, மாத்திரை செலவு அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபிகர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகுது. அப்படின்னும் போது கவர்மெண்ட்டில் வந்து இதை ஃப்ரீயாக பண்ணுறாங்களான்னா பண்ணுறாங்கன்னா எத்தனை சென்டர்ஸ் இருக்குன்றது ஒரு கேள்விக்குறி. இப்போ எக்ஸாம்பிள் ஓமந்தூரார் இருக்குது, அதே மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. இப்போ சப்போஸ் வந்து ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விக்கிரவாண்டி தொகுதியில் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சாத்தூர்ன்ற கிராமத்துல இது அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு இது பாசிபிளான கிடையாது. ஓகே, அங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் தான் வந்து சென்னைக்கு வர முடியும்? அவங்க எல்லாருமே அங்க லோக்கல் இருக்கு விழுப்புரம் ஜிஹெச்ல தான் பார்ப்பாங்க. அதுல ஒரு கேத் லேப் ஃபெசிலிட்டி, அதுல இந்த மாதிரி ஒரு இன்டர்வென்ஷன் ஃபெசிலிட்டி பண்ண முடியுமா அப்படின்றது வந்து பெரிய கேள்விக்குறி. அப்படின்னும் போது நம்ம வந்து இது நாட் ஒன்லி தமிழ்நாடு, டுவர்ட்ஸ் ஃபுல் இந்தியாவே நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப எய்ம்ஸ்ல பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா உள்ள இருக்கிற கிராமத்துல இன்னொரு இடத்துல பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம கவர்மெண்ட் கிட்ட வைக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கோரிக்கை என்னன்னா, நம்ம ஒரு நல்ல கவர்னன்ஸ் போது இந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வந்து எல்லா குடிமகனுக்கும் போய் சேரணும், பாரபட்சம் இல்லாம. ஓகேங்களா? அதாவது நல்ல வசதி இருக்கிறவங்க ஒரு பெஸ்ட் நல்ல ஒரு நவீன ட்ரீட்மெண்ட் வாங்க முடியுது, ஆனா ஒரு ஏழை விவசாயினால வாங்க முடியலன்றதுல ஒரு வருத்தம் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ டாக்டர்ஸ் நல்லா எக்யூப்டா இருக்கிறாங்க அப்படின்னும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் நல்லா பண்ணணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி ஏழை எளியர்களுக்கும் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட நம்ம வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அதை நோக்கி நகருவாங்கன்னு நம்புவோம். நன்றி சார், நன்றி. எங்களோட பிஸி டைம்ல நிறைய நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி மேடம். தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.